இப்ப அவர் வந்து டிஎம்கே மேல ஒரு ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி ஆப்போசிஷன் ஒரு ஆன்டி ஸ்டாண்ட் எடுத்துடுறாரு. ஆனா அப்ப ஏடிஎம்கே மேல எடுக்கல. டிஎம்கே ஓட்ஸ் வந்து அவருக்கு நிச்சயமா போகாது. போகாது விஜய்க்கு. எங்கேயுமே போகாது. அந்த ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும். ஆனா அவர் ஆன்டி ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா அந்த ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் கோர் ஓட்ஸ் ஏடிஎம்கேக்கு போனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எனக்கு வரணும்னு விஜய் நினைக்கிறதுனால தான் அவர் திமுக மேல தன்னுடைய எல்லா ஃபோக்கஸையும் திமுக மேல போடுறாரு. அப்பதான் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் வந்து எனக்கு வரும், இல்லைன்னா அது பிரியும். ஓகே ஓகே. ஏன்னா 2022ஆம் ஆண்டு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் நிறைய இடங்கள்ல கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல அதிமுகவை விட ஒரு சீட்டு 2 சீட்டு அவங்க அதிகமா எடுத்தது காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா பிஜேபியும் அண்ணாமலையும் அந்த தேர்தலுக்கு பார்க்கப்பட்டார்கள். எஸ். ஸோ அப்போ வந்து இங்க வந்து அரசியல் சுற்றுவதே வந்து ஒன்னு ப்ரோ டிஎம்கே இல்ல ஆன்டி டிஎம்கே. அப்படிதான் 75 வருட காலமாக இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.